Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற டாபிக் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வெடித்த புரட்சி, அரசுக்கு எதிராக பற்றி எரியும் போராட்டம். இதன் மூலம் இந்தியாவுடன் இணையுமா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு பேச போகிறோம். அதற்காக நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணர் திரு கணேஷ்குமார், பாதுகாப்பு வியூக நிபுணர் திரு நிரஞ்சன் இவங்க இணைந்திருக்கிறாங்க. அதே போல் சற்று நேரத்தில் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு பாலாஜி அவர்களும் இணைய இருக்கிறார். விருந்தினர்களுக்கு வணக்கம். கணேஷ் சார், நான் உங்கள்கிட்டேருந்தே தொடங்குகிறேன். பொதுவாக பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சியோ அல்லது தேர்தல் நடத்தி வரக்கூடிய அரசாங்கமோ அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை காஷ்மீரை மீட்போம் அப்படிங்கிறது தான் அவங்க பேசுவாங்க. அது அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுதப்படாத விதி. ஆனால் இன்றைக்கு பிஓகேல இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறது பேர்லயே இருக்கு, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். ஏன்னா மகாராஜா ஹரி சிங் அவர்கள் இந்தியாவிடம் தான் முழு காஷ்மீரையும் ஒப்படைத்தார். 1947-48 அந்த என்ன சொல்றது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்றத அவங்க சைன் பண்ணும் போது, ஸோ மொத்த காஷ்மீர், நான் சொல்றது கில்ஜித்ல ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வசம் இருக்கக்கூடிய காஷ்மீர் வரைக்கும் மொத்த காஷ்மீரையும் மகாராஜா ஹரி சிங் இந்தியாவிடம் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் ஒப்படைத்தார். அந்த ஒப்படைத்த பிறகு யூகேவும் யூஎஸும் சேர்ந்து ஆங்கிலோ அமெரிக்கன் போர்சஸ் அங்க இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அப்படின்ற பெயர்ல அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுத்துட்டு சிவிலியன் ட்ரெஸ்ஸை கொடுத்து அதன் மூலமாக கைப்பற்றப்பட்டது தான் இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இதுதான் முதல் கட்ட பார்வை. அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி. அதை என்ன சொல்ற பை ஃபோர்ஸ் தேர் ஆக்குபையர்ஸ். அதனால அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கு அங்க அநீதி இழைக்கப்படுகிறது அந்த காலத்துல இருந்து. ஆனா ஜெனரலா பொதுவா உலகத்துல பாகிஸ்தானுடைய ஊடகங்களும் சரி, மேற்கத்திய ஊடகங்களும் சரி, தொடர்ந்து இந்தியா தான் என்னமோ அங்க இருக்கக்கூடிய, அதாவது இந்தியா வசம் இருக்கக்கூடிய காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னமோ அநீதி இழைத்த மாதிரி நம்ம பேசிட்டு பரப்பிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு ரெப்ரசன்டேஷன் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது பாகிஸ்தான் தான் சொல்லணுமே தவிர நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீருக்கு ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாகிஸ்தான் தான் ஆக்கிரமிப்பாளன், நாம தான் மீட்கணும் தவிர பாகிஸ்தான் மீட்பதற்கு எதுவுமே இல்லை. பாகிஸ்தான் மீட்கணும்னா அவங்களுடைய என்ன சொல்றது பொருளாதாரத்தை, அவங்களுடைய ஊர்ல இருக்க மக்களுடைய நியாய தர்மத்தை, இதெல்லாம் அதே மாதிரி அவங்க ராணுவத்தின் வசம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை, ISI இடம் இருக்கக்கூடிய அந்த எதேச்சிகார போக்கை, இதெல்லாம் தான் அவங்க மீட்கணுமே தவிர இந்தியாவிடம் இருந்து மீட்பதற்கு எதுவுமே இல்லை. அதாவது 1947லயே கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. மிச்சத்தை பங்களாதேஷ் அப்படின்ற பேர்ல அவங்களே இழந்தாச்சு. இது எல்லாமே பாகிஸ்தானுடைய உள்நாட்டில் நடந்த விஷயத்தினால நடந்த செய்திகள் தவிர இந்தியாவுடைய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான் மீட்கணும். நாம ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ன்றதுதான் அதோட பேரு தவிர நாம மீட்டெடுக்கணும். அதாவது ராமர் எப்படி சீதையை மீட்டாரோ அதே போல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா விரைவில் மீட்கும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. இதுல பாகிஸ்தான் எப்போது கிளம்ப போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க பார்வை. 2024 செப்டம்பர் மாசம் பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில அவர் ஆற்றிய அந்த உரையை நீங்க கேட்டீங்கனாலே பாகிஸ்தானோட பேசுவதற்கு எதுவுமே, நான் சொல்றது ஆபரேஷன் சிந்தூருக்கு ஒரு 8 மாசம் முன்னாடின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த சமயத்துல இனிமேல் பாகிஸ்தானோட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. பாகிஸ்தான் என்னைக்கு அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை விட்டு விலக போறாங்க, அது நான் திரும்ப எடுக்கிறது கூட இல்ல, அது நம்மளோட தான். ஏன்னா நம்மளோட ஆல் இண்டியா ரேடியோ கூட அங்க ஸ்டேஷன் வச்சிருக்காங்க, நம்மளுடைய வெதர் ரிப்போர்ட் எல்லாம் கூட அதையும் சேர்த்து தான் சொல்றோம். சோ நம்மளுடைய பகுதியில இருந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் என்று பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து வெளியே போகிறது அப்படின்ற கேள்வியை மாத்திரம் தான் பதில் சொல்லணுமே தவிர மற்றபடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஈக்குவேஷனும் இல்லை. அதே மாதிரி பாகிஸ்தானோட ராணுவத்தோட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் பாகிஸ்தானுடைய பிரச்சனையே பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கத்துக்கும் தான் இருக்கு. நீங்க உள்ள பண்ண வேண்டிய பிரச்சனையை நாங்க தீர்க்க வேண்டியிருக்கு அப்படின்றதுதான் அன்னைக்கு பேசின உரை. அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு
இப்பொழுது உள்நாட்டுல எல்லா பகுதிகளிலுமே பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு அதிகாரம் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கிறது. எண்ணெய் தேவை, நான் சொல்றது சமையல் எண்ணெயும் சரி, வண்டிக்கு ஊத்துற ஆயிலும் சரி, ரெண்டுமே கிடையாது. 350 ரூபாய் கொடுத்தா கூட ரேஷன்ல தான் பெட்ரோல் போடுற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் இருக்கும் போது எனக்கு அதிகாரமும் கிடையாது, நீ எனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொல்லி கூட்டு வந்து நரகத்துல தள்ளிட்ட அப்படிங்கறதா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருடைய மக்களுடைய இப்போது வார்த்தைகள். அதனால இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்ல, உண்மையிலேயே இந்தியாவில் இருக்க காஷ்மீர் வந்து வளமாக இருக்கிறது, வளர்ச்சியோடு இருக்கிறது. அனைத்து நாடுகள்ல இருந்தும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இந்தியாவில் அதிகாரம் இருக்கிறது. அதனால நாங்க அங்கேயே போய் சேர்ந்துக்கிறோம். உன்னை நம்பி வந்ததுக்கு 80 வருஷத்துல எங்களுக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டேன்றதான் பாகிஸ்தான் மக்கள், அதாவது முக்கியமா எல்லா மக்களுக்குமே இருக்கு, அதுல முக்கியமா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மக்களுக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். இல்ல, நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் அப்படிங்கிறது அரசியல் எலிமெண்ட்டாக தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் நான் அதை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டேன். இப்போ நீங்களே சொன்னீங்க 75-80 ஆண்டுகளாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு போராட்டம் திடீர்னு ஏன் வெடிக்குது அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? அதாவது கோதுமை கிடையாது நாட்டுல, அதாவது உள்நாட்டுல ஸ்திரத்தன்மை இல்ல, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்ல. அதாவது இம்ரான்கான் அந்த நாட்டுக்கு எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இம்ரான்கான் தான் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் அவங்க ஊர்ல. அவரு வந்து அமெரிக்காவுடைய கைப்பாவையாக மாறுமாறு கேட்டு அது முடியலன்னு ஒண்ணு அவருடைய ஆட்சியை கவிழ்த்து ஷபாஸ் ஷெரீஃப்ன்ற ஒரு பப்பட்டை உட்கார வச்சிருக்காங்க. ஷபாஸ் ஷெரீஃபாலையும் முழுசா பண்ண முடியலன்றதுனால அசிம் முனீர்ன்ற அந்த பப்பட்டுக்கு ஒரு பப்பட்டு வச்சிருக்காங்க. சோ இங்க ப்ராப்ளம் வந்து அமெரிக்காவுடைய ஒரு என்ன சொல்றது கைப்பாவாக பாகிஸ்தான் மாறிவிட்டது. ஆனாலும் பாகிஸ்தானில் உணவு பற்றாக்குறை பெருசா இருக்கு. இப்ப வந்து உணவு பற்றாக்குறை தான் நான் சொல்றேன். ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல நீங்க பணமே கொடுத்தா கூட, பாகிஸ்தான் நாட்டு பணமே கொடுத்தா கூட சாப்பிடுறதுக்கு கோதுமாவோ இல்ல. சோ தேவையான உணவு பொருட்கள் இல்ல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? சோ அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு வாய்ஸ் கிடையாது. முதல்ல அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கு வாய்ஸ் கிடையாது. சோ இல்லாத வாய்ஸை வந்து எப்படி கொண்டு வருவாங்க அவங்க? சோ இங்க ப்ராப்ளம் வந்து நான் அங்க அடிபட்டு செத்தா கூட வெளியில தெரியாது. சோ அதனால வேற வழியே கிடையாதுன்றதுனால மொத்த ஜனமும் கூடி ஒரு இடத்துல வந்து இந்த பாகிஸ்தான்ற நாடே எனக்கு வேணாம், எனக்கு இந்தியாவோட நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து இப்போது அவர்கள் வந்து இந்தியாவோடு என்னை சேர்த்து வைன்று பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய, அதாவது அடிமைப்படுத்தப்பட்டு பிணைய கைதிகள் மாதிரி தான் நான் சொல்றது வந்து ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காஷ்மீரிகள் அங்கே பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானின் ராணுவத்தினால். அதை வந்து மீட்டு எடுத்துங்க, நான் வந்து உங்களோட சேர்றதுக்கு ரெடியா இருக்கேன்றதுதான் இப்ப வாய்ஸ். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஏதோ ஒண்ணு ஓட்டிட்டோம், ஆனா இதுக்கு மேல ஓட்ட முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இந்தியா வசம் போனால் இந்த நிலை மாறும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அது இங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுடைய தொடர்பின் மூலமாகவும் அவங்களுக்கு தெரியுதுன்றதுனால பாகிஸ்தான் மக்கள், முக்கியமா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மக்களும் கண்டிப்பாக இந்தியாவோடு சேர்ந்தே ஆக வேண்டும். இப்போ விட்டா எப்பவுமே கிடையாதுன்றதுனாலதான் இந்த போராட்டம் நடக்குது. உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இனிமேல் பாகிஸ்தானோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுடைய ஒரு வார்த்தையாக அவங்களோட போராட்டத்தின் வாயிலாக நம்மளுக்கு தெரிய வருகிறது. ப்ராப்ளம் வந்து உணவு இல்லை, வண்டி ஓட்டுறது பெட்ரோல் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஜெனரலா அதாவது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வெறுமனே டூரிசம் தான், டூரிசமும் இல்ல அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணுவான்? அவன் சோ அவன் வாய்ஸ வெளில காட்டுறதுக்கு வேற இதுவே இல்ல, வாய்ப்பே இல்லைன்னும் போது அவன் இந்த மாதிரி தான் தெருவுக்கு தான் வந்து போராட வேண்டிய நிலையில அவங்க இருக்காங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். தற்போது நம்மோடு நிரஞ்சன் போன வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு நிரஞ்சன், இந்த விஷயத்தை இந்தியா எப்படி அணுக போகிறாங்க? ஏன்னா வந்து எல்லைகளை ஓப்பன் பண்ணுங்கன்னு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராடக்கூடிய மக்கள், அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய அவாமி கூட்டமைப்பு கேட்குறாங்க. எனவே இராணுவ ரீதியாக இந்த பிரச்சனையை எப்படி இந்தியா அணுகும்? ஏன்னா அவங்க பார்டரை துறக்கணும் அப்படின்னு கேட்குறதுனால பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இது மாறி இருக்கே. அடிப்படையா நான் முதல் கட்டமாக பல விஷயங்களுக்கு கணேஷா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஆனா இந்த பர்டிகுலர் கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்வி ஆனது, இந்தியா வந்து எல்லையை திறக்க வேண்டும், அதாவது அவங்க ஆசாத் காஷ்மீர்னு கூப்பிட்டாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றும் என்றென்றும் நம்மோடு இணையும் வரை அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான், ஜம்மு காஷ்மீர் தான் என்பது நம்மளோட நிலைப்பாடு.
ஆனால் எல்லை திறக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து அங்க கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் பாகிஸ்தானோட ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலையும் அங்க இருக்கிற அரசியல் அமைப்பு கீழே இந்த மக்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க. ரெண்டாவது, நிறைய பேர் பஞ்சாப்ல இருந்து கைபர் பக்துன்வால இருந்து இடம் பெயர்ந்து இங்க செட்டில் ஆயிருக்காங்க. அதாவது ஆக்கிரமிக்க காஷ்மீர்ல செட்டில் ஆயிருக்காங்க, குடிபுகுந்துள்ளார்கள். சோ இப்படிப்பட்டவர்களை நம்ம எல்லைகளை திறந்து விடுவதால் அவர்கள் நாளைக்கு நமக்கு ஊடுருவல்காரர்களாக மாறி பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடும். அதனால ஒருவேளை நாளைக்கு ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு அவங்க அழைக்கக்கூடிய பகுதி, அதாவது நம்மளோட நலப்பரப்பான காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்மோடு இணைய வேண்டும் என்றாலும் அதை ஒரு பஃபர் ஸ்டேட்டாக, ஒரு தனி ஒரு மாகாணமாக கருத வேண்டும். அத அங்க இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் முழுமையாக அகற்றப்பட்டால் மட்டும்தான் இணைப்பு என்றதை முழுமை அடையும் அப்படின்னு என்னோட பார்வையை நான் பார்க்கிறேன். ஏற்கனவே பலுசிஸ்தான் பிரச்சனை பாகிஸ்தானுக்கு தலைவலியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேயும் போராட்டம் நடக்கிறது. அந்த அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? சார், பிஓஜேகே அப்படின்னு சொல்றது பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர், ஆசிம் முனீரோட வார்த்தைகள்ல எடுத்துட்டாலே ஜெகுலர் வெயின் அப்படின்னு சொல்லி, ஆசிம் முனீர் பெஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி காஷ்மீர் எங்களோட ஜெகுலர் வெயின், அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஜெகுலர் வெயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது 5 நதிகள், அவங்க அதுவும் குறிப்பிட்டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மூலம் வரக்கூடிய நதிகள் ஜெகுலர் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. காஷ்மீர் ஜெகுலர் வெயினா பாக்குறாங்க. இந்த ஜெகுலர் வெயின்ன்றது நம்ம தலைக்கும் உடம்புக்கும் நடுவுல கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு. அது கட் ஆயிடுச்சுன்னா மனிதனுக்கு அவனோட எல்லாமே செயலிழந்துடும். சோ அப்படி இந்தியாவை துண்டிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. அதே சமயத்துல கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட மிகப்பெரிய நிலப்பரப்பும் மிகப்பெரிய பகுதியுமான பலூச்சிஸ்தான்ல இன்னைக்கு பிரச்சனை வெடிச்சு, இன்னும் எனக்கு அதிகாரப்பூர்வமா இன்னும் தகவல் வெளியே வராட்டியும் பல ஊடகங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், பலூச்சிஸ்தான் டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தான், அதாவது பலூச்சிஸ்தானுக்கென்று தனி அரசாங்கத்தை வெளிநாட்டில் நிறுவுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய திடுக்கிடும் தகவலாக வந்துள்ளது. இன்னும் சொல்ல போனா ஆசிம் முனீரோட உயிருக்கே ஒரு அச்சுறுத்தல் இருப்பது என்பது பாகிஸ்தானோட உள்நாட்டுல எல்லாரும் பரவலா பேசிட்டு இருக்கிற விஷயம். டான் என்ற நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு தகவல். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆசிம் முனீருக்கும் ஐஎஸ்ஐக்குமே நடுவில் உரசல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுள்ளன. ராணுவ அமைப்புக்குள்ளேயே பல்வேறு விரிசல்கள் வந்துள்ளன. கொட்டால இருக்கிற கோர் கமாண்டர் கொட்டா கோர் கமாண்டர், கொட்டான்றது பலூச்சிஸ்தான்ல இருக்க கோர் கமாண்டர் ஆகட்டும், இல்ல பெஷாவர்ல இருக்கக்கூடிய கைபர் பக்துன்வா என்ற அழைக்கக்கூடிய மாகாணத்துல இருக்கக்கூடிய கோர் கமாண்டர் ஆகட்டும், இல்ல கராச்சியில இருக்கக்கூடிய கமாண்டர் ஆகட்டும், இல்ல டிஜி ஐஎஸ்ஐ ஆகட்டும், இவங்க எல்லாம் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள் ஆசிம் முனீருக்கு எதிராக. அவரை பதவி விலக சொல்லி அவர் மீது அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஒரு பக்கம் இப்படி இருக்க, மாங்லா பேஸ்ட் கோர் கமாண்டர் மேல அழுத்தம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் கில்கிட் பல்டிஸ்தான்லயும் அங்க கிளர்ச்சி வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே போல் ஆசாத் காஷ்மீர் என்று அவர்கள் கூறும் நமது பிஓஜேகே, நாம் கூறும் பிஓஜேகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர், அதுலயும் பிரச்சனை வெடித்துள்ளது. இதுல 53 தொகுதிகள் இருக்கிறது. அவங்க அவங்க வச்சிருக்கிற ஒரு ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு பாராளுமன்றம். அந்த 53 தொகுதிகள்ல பாகிஸ்தானின் கைப்பாவைகள் தான் அங்கே அமர்த்தப்படுகிறார்கள். எலெக்ஷன் ஃபுல்லாவே ரிக்டு. அதுக்கென்று ஒரு அங்கீகாரமற்ற தேர்தலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற தேர்தல்கள் தான் பலூச்சிஸ்தான்லயும் நடந்துள்ளன, கைபர் பக்துன்வாலையும் நடந்துள்ளன. இன்று இங்க எல்லா இடங்களிலும் போலீஸ் செயலிழந்துள்ளது. அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு கட்டமைப்பு, அதாவது ஆட்சி கட்டமைப்பு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், மற்ற அரசாங்க பணியில இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஆகட்டும், எல்லாருமே அரசுக்கு எதிராக திரும்பியுள்ளனர். இந்த சூழல்ல கிட்டத்தட்ட சிவில் டிசோபீடியன்ஸ், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை மக்கள் தொடங்கியுள்ளனர். பெண்கள், குழந்தைகள், முதியோர், இவங்க பலூச்சிஸ்தான்லயும் தெருவுல போராடுறாங்க.
பிஓஜேகே பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்லயும் வந்து போராடுறாங்க. ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான்ல அமைதி பூர்வமான போராட்டங்களும் நடக்கிறது. கிளர்ச்சி தூண்டும் வகையில் பாகிஸ்தான் ராணுவத்தை சேதப்படுத்தும் வகையில் அவர்களின் போர் புரியும் தன்மையை அழிக்கும் வகையில் எதிர்த்தாக்குதல்களும் நடக்கின்றன. திக்குமுக்காடிட்டு பாகிஸ்தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் மிளிப்பிடுங்கி பாகிஸ்தான் ராணுவம் இருக்கிறது. இது நடுவுல வரக்கூடிய மின்சாரம், இப்போ மாங்லா டேம் இருக்கு, அது வந்து பிஓஜி பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் ஏரியால தான் இருக்கு. அந்த மாங்லா டேம்ல இருந்து மின்சாரம் உற்பத்தி வந்தா அதுல இருந்து வரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் தான் செலவாகுது. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து மின்சாரம் வந்து 8 மணி நேரமோ 10 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க பாகிஸ்தான் ராணுவம். அந்த மின்சாரத்துக்கே ஒரு யூனிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல மக்கள் வந்து எப்படி இந்த பாகிஸ்தான் ராணுவத்தையும் பாகிஸ்தான் ராணுவத்தின் அடக்குமுறையும் அந்த ஒரு ஒண்ணுத்துக்கும் கையால் ஆகாத அந்த ஆட்சியாளர்களையும் எப்படி ஏத்துப்பாங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு கணேஷ் சார், அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா அவாமி ஆக்ஷன் கமிட்டி எங்களுக்கான அரசை நாங்களே தேர்வு செய்வோம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது பிஓகேல இருக்கிற மக்கள் இந்தியாவிடம் கேட்பது உதவியா அல்லது இணைப்பா? அதாவது அவங்க என்ன வேணா கேட்கலாம், அதை பத்தி நம்ம பேசவே முடியாது. இங்க ப்ராப்ளம் இல்லைன்னா டெமோகிராபிக்கலி சேஞ்சஸ் வந்து 1947 அக்டோபர் நவம்பர்ல இருந்து இன்னைக்கு 2026 ஜூலை மாசம் 15ஆம் தேதியில நம்ம பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் இருந்ததுன்னா நீங்க பேசுறது இணைப்பா உதவியா அப்படின்றதெல்லாம் நம்ம பேசலாம். முதல்ல அது என்னுடைய பகுதி அப்படிங்கறத நம்ம திரும்ப சொல்றோம். முதல்ல இருந்து சொல்றது என்னன்னா, இந்தியாவுடைய பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு டென்ட் போட்டு உட்கார்ந்துருக்கான். இப்போதைக்கு நம்ம வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்ற அதே வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா, நீ முதல்ல ஆர்மி அங்க இருந்து மூவ் பண்ணு, அதுக்கப்புறமா அது மீட்பா உதவியான்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நிரஞ்சர் சார் சொல்றதை நான் அப்படியே ஒத்துக்கிறேன். என்னன்னா, அப்படியே இப்ப இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மொத்தமும் இப்ப நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து ஃபென்ஸ் ஓபன் பண்ணோம்னா, அதுக்குள்ள அதாவது வெறும் காஷ்மீருக்கான நிலம் தானே, அது பேரே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னும் போது அங்க காஷ்மீரிகள் தானே வாழ்ந்திருக்கணும். ஆனா 1948க்கு அப்புறமா 2026 வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரி பேசக்கூடிய காஷ்மீரி இன மக்களை தேர் ஹஸ் பீன் சிஸ்டமேட்டிக் ஜெனோசைடு மாதிரி அவங்களோட இன்னி வரைக்கும் பாகிஸ்தானோடைய அதாவது நோ ஒன் இஸ் இன் சார்ஜ் அப்படின்ற மாதிரி தான் கில்ஜித்தையும் ஆசாத் காஷ்மீரையும் நீங்க பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல கிடையாது, ஆனா இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல இருக்கு. தட் இஸ் அதாவது ஓன் பண்ணதுக்கும் அதாவது என்ன சொல்றதுன்னா ஆக்கிரமிச்சு உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க இனி வரைக்கும் அது வந்து ஒரு வேற டெட்ரே தான் பாக்குறாங்களே, ஒரு மாற்றாந்தாய் போக்குல தான் நடத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய்ஸே இல்ல பார்லிமெண்ட்லன்னு சொல்றேன். ஜெனரலா நீங்க பலூச்சிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பலூச்சிஸ்தான்ல ரெப்ரசன்டேஷன் பேருக்குன்னு ஒரு 10% ரெப்ரசன்டேஷன் இருக்கு. பஞ்சாப்லயும் சிந்துலயும் மாத்திரம் தான் உங்களுக்கு மெயின் ரெப்ரசன்டேஷனே இருக்கே தவிர மற்றபடி மற்றவெல்லாம் இருந்தா என்ன செத்தான்ன்ற மாதிரி தான் பாகிஸ்தானோடைய பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப இருக்கும்போது உங்களால நல்லது செய்ய முடியாத போது உங்களுக்கு எதுக்கு அந்த இடத்தோடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கறத உலக அரங்களை இந்தியா ரொம்ப நாளா ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு வாய்ஸ் இல்ல. சோ இங்க ப்ராப்ளம் வந்து நாம வந்து இந்த இடத்தை நம்ம திரும்ப மீட்டெடுக்கணும்னா, நிலத்தை மீட்டெடுக்கணும்ன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. மக்களை மீட்கணும்னா எந்த மக்களை மீட்கணும் அப்படின்றது இந்திய அரசாங்கம் அது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணுவாங்க. காஷ்மீரி மொழி பேசக்கூடிய அந்த எந்த மதமா இருந்தாலும் அதை பத்தி ப்ராப்ளம் இல்ல. காஷ்மீரி பேசக்கூடிய அந்த இனத்தை சார்ந்த அந்த காஷ்மீர் இருக்கு இல்லையா, அந்த லேண்ட்ல இருந்து காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த மக்களுக்கு நாம வந்து ஜவாப்தாரின்னு எடுத்துக்கலாம். ஆனா சிந்துல இருந்து சில இடத்துல இருந்து கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்ட வேணும்ன்றே என்ன சொல்றது பர்பஸ்ஃபுல்லா இந்த இடத்துல இருக்க டெமோகிராபிக் சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்காக வேற எல்லா இடத்துல இருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு இந்த இடத்த தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு பாகிஸ்தான் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருக்குல்ல, அந்த மக்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பத்தான்ஸ் முக்கியமா ஒரு 10-15 ஜாதி இருக்கு, அந்த ஜாதிக்காக தான் பாகிஸ்தான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு காஷ்மீரிகளோட காஷ்மீரிகளாக இவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை இந்திய அரசாங்கம் கண்டிப்பா அப்படியே மொத்தமெல்லாம் எடுத்துக்க முடியாது. சோ முதல்ல வந்து ஆர்மி வெளியில போனோம், அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகள் மட்டுமே அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த இடத்த வந்து இந்தியாவோடு அதாவது தேசிய நீரோட்டத்தில் இணைக்க முடியுமே தவிர டைரக்டா இன்று உதவி அப்படின்ற மாதிரியோ உதவி செய்யற மாதிரி நம்ம இல்ல. அது என்னுடைய பகுதி. ஆனா மீட்டெடுப்புனா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு.
இந்த ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணாம டைரக்டா கதவு திறந்து விட்டோம்னா 1990களில் காஷ்மீர்ல என்ன நடந்ததோ அது 2026ல திரும்ப நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இல்லாம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்திய அரசாங்கம் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. we are monitoring the situation. ஆனா டைரக்டா பாட்டை திறந்து விட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்றதோ இல்ல இந்திய ராணுவம் போய் சண்டை போட்டு மீட்பதற்கோ இப்போது இந்திய ராணுவம் கொஞ்சம் யோசிச்சுதான் இந்த இடத்துல இது பணியாற்றுவாங்க. ஏன்னா முதல்ல பாகிஸ்தான் ராணுவத்தை அந்த மக்களே பார்த்துப்பாங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். தற்போது நம்மோடு இணைப்புல புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். பாலாஜி சார் வணக்கம். சமீபத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்டை நாடுகள்லாம் இளைஞர்கள் பெரிய போராட்டம் நடத்தி அரசையே மாற்றிருக்கிறாங்க. இலங்கை, வங்கதேசம் அப்படின்னு அதற்கான உதாரணங்கள்லாம் இருக்குது. இப்போ பிஓகேல நடக்கிறது அப்படிப்பட்ட ஒரு போராட்டமா இல்லை அதுலேருந்து இது மாறுபடுதா? கண்டிப்பாக மாறுபட்ட ஒரு போராட்டம் சார். அதாவது பிஓகேல போராட்டம் நடப்பதற்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க இவ்வளவு நாட்களா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னாக்க, பாகிஸ்தான்ல இருக்கிற பிஓகேவை என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தியாவோட பிஓகேவோட கம்பேர் பண்ணி ரெண்டுத்தையும் ஒரே கண்ட்ரியா மாத்தணும், ஒரே தனி நாடாவோ இல்ல பாகிஸ்தானுக்குள்ள சேர்த்து வைக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பிரம்மையை பாத்தீங்கன்னாக்கா 1947 கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மை உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா, பிஓகேல இருக்கிற அந்த மக்களுக்கு ஆர்டிகல் 370 மூலமா இந்திய மக்கள் எப்படி செய்யறாங்க, எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதன் மூலம் ஒரு விஷயங்கள் வெளிப்பட்டு இருக்கு. இந்தியாவோட நம்ம சேர்ந்து கேட்கறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது அவர்கள் ஒட்டுப்பட்டு இருக்காங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னாக்க, தீவிரவாதி செயற்படுத்துவதற்கு எதிராக பயங்கரவாதிகளையும் அவங்க செயற்படுத்துவதற்கு அவர்கள் பிஓகேக்கு ஒரு லான்ச் பேடா பாகிஸ்தான் மிலிட்டரி இவ்வளவு நாட்களாக செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவர்கள் நாட்டுக்கே இது பிஓகேக்கு பாதிப்பு ஏற்பட்டது அவங்க ராணுவத்தினால் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. மேலும் பலுச்சிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கும் சில பிரச்சனைகளால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. பலுச்சிஸ்தான்ல பாத்தீங்கன்னாக்க அவங்க எப்படி தனிநாடாக பார்த்த வேண்டும் கோரிக்கை விட்ட அந்த கோரிக்கைக்கு காரணமாகத்தான் இவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இப்ப பிஓகேயும் தனிநாடாக வர வேண்டும் என்ற கோரிக்கை விட்டுள்ளது. அதில் இந்தியா மாதிரி ஒரு நாடோட அவர்கள் சேர்த்து. அதை தவிர மட்டும் இல்லாம பிஓகேல இருக்கிற ஒரு பார்ட்டை பாக்கிட்டாங்கன்னா, பாகிஸ்தான் பாத்தீங்கன்னாக்கா சைனாவுக்கு 1962 கொடுத்தாங்க. அப்போ காஷ்மீர் மக்களுக்காக போராடுறேன்னு சொல்றவங்க எப்படி அவங்க செய்வது? இதுதான் இந்த போராட்டம் அல்லது பிஓகே இந்தியாவோட இணைக்கப்படுது அப்படின்னா அதை பிற உலக நாடுகள் எப்படி பார்ப்பாங்க? முதல்ல பிஓகே பாகிஸ்தான்ல இருந்து வெளியே வரட்டும் சார், நம்மளோட சேர்றது அப்புறம் முதல்ல அவங்க இடத்துல இருந்து முதல்ல வெளியில வரும். அதுக்கு என்னென்ன காரணம் பாகிஸ்தான்ல இருந்து வெளியே வருதுங்கிறதே ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். ஏன்னா பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் பிரியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாகிஸ்தான் தான் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஈரானுக்கு தேவையான சமரசம் செய்வதற்கு பாகிஸ்தானை அமெரிக்கா தேர்ந்தெடுத்துள்ளது. பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தான் ரொம்ப திரும்பலாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பிஓகே பிரியும், பலுச்சிஸ்தான் பிரியும், அப்படி பிரியும், இப்படி பிரியணும். ஆனா அவங்க ஒரு விஷயத்த மறைக்கல. பாகிஸ்தானோட இங்க இருக்கிறதுக்கு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா, அவங்க கொடுக்குற அந்த அமௌண்ட் ஆஃப் மணி அவங்க மிலிட்டரிக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது இருக்கு. ஆனா அதற்கு பின்னாடி யாரு இருக்குன்னா யூஎஸும் சைனாவும். அந்த யூஎஸும் சைனாவும் பாகிஸ்தானுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்க இன்னமும் இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு. சரி, ஓகே. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். திரு நிரஞ்சன், இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் இந்தியா இருக்குது அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு புகாரை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாகிஸ்தான் இயல்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை பார்க்குறேன். இது இன்னும் புதிதல்ல. அவங்களால கட்டுப்படுத்த முடியாத, அவங்க மக்களுக்கு எது வழங்க முடியாததோ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை இந்தியா மீது போடுவது என்பது பாகிஸ்தானின் ஒரு இயல்பான ஒரு நிலை. ஆடத் தெரியாதவங்களுக்கு ஆடுறதுக்கு இடம் பத்தலன்னு சொன்ன மாதிரி கதை தான் இதெல்லாம். ஸோ பாகிஸ்தான் இது சொல்வது பெரிய அதிசயமோ இல்லை அபூர்வமோ இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல என்ன நடந்தாலும், சப்போஸ் ஒருவேளை மழை வராம நின்று போனா கூட இந்தியா தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. அது பாகிஸ்தானோட இயல்பான குணம், எல்லாத்துக்கும் இந்தியா மேல பழி போடுவது. ஆனால் இந்தியா இதற்கு ஒரு விதமா இந்தியா காரணமா இருக்கும்னு பாகிஸ்தான் சொல்றதுல நான் சற்று உடன்படுறேன். அது என்ன விஷயம்டான்னா, இதுக்கு முன்னாடி பேசினார் பாருங்க அவர், நம்ம பாதுகாப்பு வியூகனுடன், அவர் சொன்ன மாதிரி இந்த பக்கம் இந்தியால
ஆர்டிகல் 370க்கு அப்புறம் நடந்திருக்கிற வளர்ச்சி, ஸ்ரீநகர் வரைக்கும் ட்ரெயின் போய் சேர்ந்திருக்கு, பல டனல்களை கட்டியிருக்காங்க, மக்களுக்கு தேவையான மேம்பாட்டு பணிகளை துரிதமாக மேற்கொண்டுள்ளார்கள். இன்னைக்கு காஷ்மீரோட வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி இருக்கு. அதே அந்த சைடு போனீங்கன்னா இங்க ஜம்முல வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, ஸ்ரீநகர்ல யூனிவர்சிட்டி இருக்கு, லடாக்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு, எத்தனை ஹாஸ்பிட்டல்கள் மருத்துவமனைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் இந்தியாவில நடந்திருக்கிற கட்டமைப்புகள். புது ஏர்போர்ட்டுகள் வந்துள்ளன. அதே அந்த சைடு எடுத்து பாத்தீங்கன்னா முசாஃபராபாதோ, மிர்பூரோ, ராவல்கோட்டோ எங்கேயுமே வந்து ஏர்போர்ட் இல்லை, எங்கேயுமே ஒரு ஒழுங்கான கட்டமைப்பை ஏற்படுத்தவே இல்லை இதுவரைக்கும் பாகிஸ்தான். ட்ரெயின் சர்வீஸ் இல்ல. வளர்ச்சி மக்களுக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை 80 வருடங்களாக அந்த பகுதியில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக அந்த பகுதி இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதி வளர்ச்சி என்பதே என்னவென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 16 மணி நேரம் கரண்ட் கட்ல மக்களை வாழணும்னு சொன்னா அப்ப அந்த மக்கள் வந்து ஏன் அந்த நாட்டை தேர்ந்தெடுக்கணும்? அவங்க கூப்பிடுறதே ஆசாத் காஷ்மீர் தான், அது தனி காஷ்மீர் தான் கூப்பிடுறாங்க. நிறைவு பார்வையா எடுத்துக்கிறேன். திரு கணேஷ்குமார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலுச்சிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சீனா ரெடியாக இருக்காங்க, பாகிஸ்தானோட இணைந்து செயல்படுறாங்க. அதே மாதிரி அக்ஷய் சின் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த விவகாரத்தில் சீனா என்ன பண்ணுறதுக்கு, என்ன ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது? அதாவது தலையும் புரியல வாழும் புரியலன்ற மாதிரி தான் சீனாக்கு இருக்கு, டு பி ஃப்ராங்க். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பலுச்சிஸ்தானில் ஆரம்பித்து கில்ஜித்தில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வழியாக போகக்கூடியதுதான் நீங்க சைனா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணதுனால சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அதை தான் நீங்க சொல்றீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு இந்திய பெருங்கடலுக்கு முக்கியமா அரபிக்கடல் வழியாக ஒரு வர்த்தக பாதை பிஆர்ஐல பாகிஸ்தானை கொண்டு வந்ததுக்கான ரீசனே அதுதான். ஏன்னா சைனாவுக்கு டைரக்ட் பார்டர்ஸ் பாகிஸ்தானோட கிடையாது. ஏன்னா நம்ம மேப் பார்த்தாலே தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மொத்தமும் இந்தியாவோட இருக்கு. அப்படின்னா சைனா ஆக்சுவலா திபேட் தான் நம்மளோட பார்டர். ஸோ திபேத்தை தாண்டி, திபேத் இப்போது ஆக்கிரமிப்பு திபேத்தா இருக்கிறதுனால தாண்டி வந்தா கூட கில்ஜித் வந்து நம்மளுடைய பகுதி. ஸோ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி, நடுவில் கொஞ்சம் இடத்த காணுன்ற மாதிரி தான் சிபிஇசி இருக்கும். ஸோ அதனால இப்போ மீட்கப்படும் விதத்துல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து இந்தியாவோடு சேரும் பட்சத்துல சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்றது ஒரு தோல்வியடைந்த திட்டமாக முடியும். அதே மாதிரி பலுச்சிஸ்தான் நாடு அப்படின்றது தனி நாடாக போகும்போது வால் பகுதியும், அதாவது கடல்ல இருந்து சேரக்கூடிய இந்த குவாடர் அப்படின்ற ஒரு போர்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்குள்ள ஆக்சஸ் வருது. அந்த பகுதியை வைத்து தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க சைனா. இப்ப இந்த பலுச்சிஸ்தான் தனியா போகுது, கில்ஜித்தும் வந்து இந்தியா வசம் இருக்கிறது அப்படின்னா நீங்க இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே வீணா போயிடும். அதனால சைனா வந்து என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்றாங்க. பாகிஸ்தானுக்கு உதவி, பொருளோ இல்ல ராணுவ ரீதியாகவோ எவ்வளவோ உதவி பண்ணாலும், ராஜதந்திர ரீதியாகவும் மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் மூலமாகவோ எவ்வளவு பண்றாங்க. ஆனாலும் அது வந்து சோபிக்க போவது இல்லை அப்படின்ற என்னோட கருத்து. எனக்கு ஒரே வரியில சொல்லுங்க ரத்ன சுருக்கமா, இந்த விவகாரத்துல இந்தியா டிப்ளமேட்டிக்கா என்ன செய்வாங்க? இது வந்து மூன்றாவது நாட்டுடைய எந்த ஒரு தலையீடும் இதுல இல்ல. நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் முடித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அதனால பாகிஸ்தான் ராணுவம் கில்ஜித்தில் இருந்து, முக்கியமா ஆசாத் காஷ்மீர் இருந்து பின்வாங்குவதற்கு என்ன வேணுமோ அதை செய்வார்கள் இந்தியா. அவ்வளவுதான். அது போன பிறகுதான் நம்ம அடுத்த டிசிஷன் எடுக்கணும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.